இந்தியா தனது சொந்த தொழில்நுட்பத்தில் செதுக்கி எடுத்த உலகின் மிக அதிவேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணையான பிரம்மோஸ் இன்று சர்வதேச பாதுகாப்பு அரங்கில் ஒரு நிஜமான பிரம்மாஸ்திரமாக உருவெடுத்து நிற்கிறது. தென்சீன கடல் பகுதியில் சீனா மேற்கொண்டு வரும் ஆதிக்கத்தினால் பிலிப்பைன்ஸ் போன்ற அண்டை நாடுகளுக்கு இடையே நீண்டகாலமாக எல்லை பதற்றங்கள் நீடித்து வரும் நிலையில் இந்தியாவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையிலான பாதுகாப்பு உறவு ஒரு புதிய சரித்திரத்தை படைத்துள்ளது. குறிப்பாக இந்தியாவின் டெல்லிக்கும் பிலிப்பைன்ஸின் மணிலாவுக்கும் இடையே எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதன்முறையாக இந்த ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இது வெறும் ஆயுத விற்பனை மட்டுமல்ல, ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் அதிகாரமிக்க இருப்பை உலகிற்கு தெளிவுபடுத்திய ஒரு முக்கிய நகர்வாகும். தற்போது அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் ராணுவங்கள் இணைந்து நடத்தும் பாலிகாட்டன் என்ற மிக பிரம்மாண்டமான ஆண்டு ராணுவ பயிற்சியில் இந்தியாவின் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. ஒளியின் வேகத்தை விட சுமார் 3 மடங்கு அதிக வேகத்தில் சீறிப்பாயும் வல்லமை கொண்ட இந்த பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் வேறெந்த ஏவுகணையாலும் அவ்வளவு எளிதில் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு மிரட்டலான ஆயுதமாகும். சுமார் 300 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து கொண்டு தரைத்தளம், கடற்படை கப்பல்கள் அல்லது போர் விமானங்கள் என எந்த ஒரு தளத்திலிருந்தும் பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்குகளை தவிடுபொடியாக்கும் திறன் இதற்கு உண்டு. குறிப்பாக பிலிப்பைன்ஸ் கடற்படை தனது தீவு பாதுகாப்பு மற்றும் கடற்படை பாதுகாப்பு பணிகளில் இந்த ஏவுகணைகளை ஈடுபடுத்தியுள்ளது. அமெரிக்கா ஏற்கனவே தனது டைபூன் ஏவுகணை அமைப்புகளை பிலிப்பைன்ஸில் நிலைநிறுத்தியிருக்கும் வேளையில் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையும் அங்கு கைகோர்த்திருப்பது சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய ராணுவ நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. இதுவரை ராணுவ தளவாடங்களை மற்ற நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்து வந்த இந்தியா இன்று உலக நாடுகளுக்கு மிக உயர்தரமான போர்க்கருவிகளை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு உயர்ந்துள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவின் ஒருதலைபட்சமான ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இந்தியா வழங்கிய இந்த பிரம்மாஸ்திரம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு ஒரு புதிய ராணுவ தெம்பை கொடுத்திருக்கிறது. வரும் நாட்களில் நடைபெறவுள்ள இந்த தீவிரமான போர் பயிற்சியானது ஆசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழலில் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் இந்தியாவின் ராணுவ தொழில்நுட்ப வலிமைக்கு சான்றாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை.